नमस्कार, मेरे नेटिव हिंदी चैनल पर आपका स्वागत है। वेलकम टू माय नेटिव हिंदी चैनल। तुम लोग कहाँ से आ गए बीच में? बीचना नडूल, इंग्लिशல சொல்லணும்னா in between। तुम लोग कहाँ से आ गए बीच में? तुम लोग कहाँ से आ गए बीच में? நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்தீங்க நடுவுல? तुम लोग நீங்க எல்லாரும் कहाँ से எங்க இருந்து आ गए வந்தீங்க बीच में நடுவுல। बीच में मत आ, நடுவுல வராத। बीच में मत आ, बीच में நடுவுல மத் ஆ வராத। ஆனா வான் வரும், மத் ஆனா வராதன்னு வரும்। இந்த சென்டென்ஸ் நம்ம வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சுத்தமாக மரியாதை கொடுக்காம சொல்லியிருக்குது। இப்போ கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லணும்னா ஆ இடத்துல ஆவோ ஆயிரும்। பீச் மே மத் ஆவோ, வேறு பெரியவங்ககிட்ட மரியாதை கொடுத்து சொல்லும்போது நடுவில் வராதேங்க, அதுக்கு பீச் மே மத் ஆயியே। சின்னவங்களுக்கு சுத்தமாக மரியாதை கொடுக்காம சொல்லும்போது ஆ வரும், அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது ஆவோ வரும், வேறு பெரியவங்ககிட்ட சொல்லும்போது ஆயியே வரும்। நடுவில் பேசாத, बीच में बात मत कर, बीच में बात मत कर, बीच में நடுவில் बात मत कर பேசாத। बात करना பேசுன்னு வரும், बात मत करना பேசாதன்னு வரும்। கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது கர் இடத்துல கரோ வந்துடும், बीच में बात मत करो। பெரியவங்ககிட்ட சொல்லும்போது बीच में बात मत करिए। நீ நடுவில் உட்காரு, तू बीच में बैठ, तू बीच में बैठ, तू நீ बीच में நடுவில் बैठ உட்காரு। கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது தூ இருக்க இடத்துல தும் வந்துடும், பேட்குள்ள இடத்துல பேட்டோ வந்துடும்। தும் बीच में बैठो। பெரியவங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் நடுவில் உட்காருங்க, அதுக்கு आप बीच में बैठिए, बैठ बैठो बैठिए। நீ இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காரு, तू इन दोनों के बीच में बैठ, तू इन दोनों के बीच में बैठ। तू நீ इन दोनों के இந்த ரெண்டு பேருக்கும் बीच में நடுவில் बैठ உட்காரு। கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது तुम इन दोनों के बीच में बैठो। பெரியவங்ககிட்ட சொல்லும்போது आप इन दोनों के बीच में बैठिए। நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ நடுவில் வராத। हम बात कर रहे हैं, तू बीच में मत आ। हम बात कर रहे हैं, तू बीच में मत आ। हम நாங்கள் बात कर रहे हैं பேசிக்கொண்டு இருக்கிறோம், तू நீ बीच में मत आ நடுவில் வராத। கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது हम बात कर रहे हैं, तुम बीच में मत आओ। பெரியவங்ககிட்ட சொல்லும்போது நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கோம், நீங்கள் நடுவில் வராதீங்க, அதுக்கு हम बात कर रहे हैं, आप बीच में मत आइए। நடு ரோடில் ஏன் நிற்கிற? बीच रास्ते में क्यों खड़ा है, बीच रास्ते में क्यों खड़ा है, बीच रास्ते में நடு ரோடில் क्यों ஏன் खड़ा है நிற்கிற। கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது बीच रास्ते में क्यों खड़े हो। பெரியவங்ககிட்ட சொல்லும்போது बीच रास्ते में क्यों खड़े है। जमाई राजा, ये सच है? ஜமாய் ராஜா, ஜமாய் ராஜா, ஜமாய் ராஜானா மருமகன், சன் இன் லா। மருமகனுக்கு தாமாத் சொல்லலாம், ஜமாய் ராஜாவும் சொல்லலாம்। நார்மலாக பேசும்போது மருமகனுக்கு தாமாத் வரும்। மருமகனை கிண்டல் பண்ணி நக்கலாக பேசும்போதோ இல்லை ரொம்ப மரியாதை கொடுத்து பேசும்போது ஜமாய் ராஜா வரும்। ஜமாயினா மருமகன், ராஜானா கிங்। ஜமாய் ராஜாக்கு மாப்பிள்ளை ராஜான்னு கூட வரும்। ஜமாய் ராஜா ये सच है, ஜமாயி ராஜா ये सच है। மருமகன் இது உண்மையா? ஜமாயி ராஜா மருமகன், ஏ இது சச் है உண்மையா। நீங்கள் நார்மலாக சொன்னீங்கன்னா ஜமாய் ராஜா இடத்துல தாமாத் வரும், தாமாத் ஏ சச் है। இவர் என்னோட மருமகன், ये मेरे दामाद है, ये मेरे दामाद है, ये இவர் मेरे दामाद है என் மருமகன்। இப்போ மருமகனை பேம்பர் பண்ணி நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி இல்லைன்னா அதிகமாக மரியாதை கொடுத்து சொல்லும்போது தாமாத் இடத்துல ஜமாய் ராஜா வரும், ये मेरे जमाई राजा है। மருமகனை வெல்கம் பண்ணுங்க, जमाई राजा का स्वागत करिए, जमाई राजा का स्वागत करिए।
ஜமாய் ராஜா கா மருமகன் ஸ்வாகத் கரியே வெல்கம் பண்ணுங்க. இப்போ தாமாத் யூஸ் பண்ணி சொல்லும்போது தாமாத் கா ஸ்வாகத் கரியே. मैं बस हिसाब कर रहा था. हिसाब हिसाबना कनक. मैं बस हिसाब कर रहा था. मैं बस हिसाब कर रहा था. நான் சும்மா கணக்கு பார்த்துட்டு இருந்தேன். நான் பஸ் சும்மா ஹிசாப் கர் ரஹா தா கணக்கு பார்த்துட்டு இருந்தேன். இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இறந்த காலத்தில் இருக்குது. இதே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும்னா தா இருக்க இடத்துல ஹூ வந்துடும். மே பஸ் ஹிசாப் கர் ரஹா ஹூ. இதே சென்டென்ஸ் ஒரு பெண் சொன்னான்னா மே பஸ் ஹிசாப் கர் ரஹி थी. ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும்போது மே பஸ் ஹிசாப் கர் ரஹி ஹூ. இதோட கணக்கு பாரு. இஸ்கா ஹிசாப் லகா. இஸ்கா ஹிசாப் லகா. இஸ்கா இதோட ஹிசாப் லகா கணக்கு பாரு. அவன் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்குறான். वो सबका हिसाब पूछता है. वो सबका हिसाब पूछता है. वो அவன் அவள் सबका எல்லாத்துக்கும் ஹிசாப் கணக்கு पूछता है கேட்குறான். இதே சென்டென்ஸ் ஒரு பெண் சொன்னான்னா पूछता है இடத்துல पूछती है வரும். वो सबका हिसाब पूछती है. இது எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோ. ये सबका हिसाब रख. ये सबका हिसाब रख. ये இது सबका எல்லாத்துக்கும் ஹிசாப் கணக்கு ரக் வச்சுக்கோ. கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது ரக் இடத்துல ரக்கோ வந்துடும். ஏ சப்கா ஹிசாப் ரக்கோ. பெரியவங்ககிட்ட மரியாதை கொடுத்து சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோங்க, அதுக்கு ரக் இடத்துல ரக்கியே வந்துடும். ஏ சப்கா ஹிசாப் ரக்கியே. கணக்கு சரியா இருக்கா? ஹிசாப் சஹி ஹே கியா? ஹிசாப் சஹி ஹே கியா? ஹிசாப் கணக்கு சஹி ஹே கியா சரியா இருக்கா? இங்கே நம்ம क्वेश्चन கேட்டிருக்கோம். क्वेश्चन கேட்கறதுனால நம்ம இங்கே கியா யூஸ் பண்ணியிருக்கோம். கியா. இந்த சென்டென்ஸ் இப்படியும் கேட்கலாம். ஹிசாப் பராபர் ஹே கியா? ஹிசாப் பராபர் ஹே கியா? என்னிடம் கணக்கு கேட்காத. முझसे हिसाब मत पूछ. मुझसे हिसाब मत पूछ. मुझसे என்னிடம் ஹிசாப் கணக்கு மத் பூச் கேட்காத. பூச்சுனா கேளுன்னு வரும், மத் பூச்சுனா கேட்காதன்னு வரும். கொஞ்சம் மரியாதை கொடுத்து கேட்கும்போது பூச்சி இடத்துல பூச்சோ வந்துடும். முझसे ஹிசாப் மத் பூச்சோ. பெரியவங்கள்ட்ட மரியாதை கொடுத்து கேட்கும்போது என்னிடம் கணக்கு கேட்காதீங்க, அதுக்கு முझसे ஹிசாப் மத் பூச்சியே. எனக்கு உன்னோட கணக்கு புரியலை. मुझे तेरा हिसाब समझ में नहीं आया. मुझे तेरा हिसाब समझ में नहीं आया. मुझे எனக்கு तेरा உன்னோட ஹிசாப் கணக்கு समझ में नहीं आया புரியலை. समझ में आयाனா புரிஞ்சதுன்னு அர்த்தம், समझ में नहीं आयाனா புரியலைன்னு அர்த்தம். கொஞ்சம் மரியாதை கொடுத்து கேட்கும்போது தேரா இடத்துல தும்ஹாரா வந்துடும். मुझे तुम्हारा हिसाब समझ में नहीं आया. பெரியவங்ககிட்ட மரியாதை கொடுத்து சொல்லும்போது எனக்கு உங்களோட கணக்கு புரியலை, அதுக்கு मुझे आपका हिसाब समझ में नहीं आया. கணக்கு ஒழுங்கா பாரு. हिसाब बराबर देख. हिसाब बराबर देख. हिसाब கணக்கு பராபர் தேக் ஒழுங்கா பாரு. கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது தேக் இடத்துல தேக்கோ வரும். ஹிசாப் பராபர் தேக்கோ. பெரியவங்ககிட்ட மரியாதை கொடுத்து சொல்லும்போது கணக்கு ஒழுங்கா பாருங்க, அதுக்கு ஹிசாப் பராபர் தேக்கியே. ये शादीशुदा है. ஷாதி ஷுதா. ஷாதி ஷுதா. கல்யாணம் ஆனவங்களை தான் ஷாதி ஷுதான்னு சொல்லுவாங்க. ஏ ஷாதி ஷுதா ஹே. ஏ ஷாதி ஷுதா ஹே. இவன் கல்யாணம் ஆனவன். ஏ இவன் இவள் இது, இது மூணுக்குமே ஏ தான் வரும். ஷாதி ஷுதா ஹே கல்யாணம் ஆனவன். वो शादीशुदा है அவன் கல்யாணம் ஆனவன். मैं शादीशुदा हूँ நான் கல்யாணம் ஆனவள். அவர் திருமணம் ஆனவரா? क्या वो शादीशुदा है? क्या वो शादीशुदा है? இந்த சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே காமன். சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு ஆண் பெண் எல்லாத்துக்குமே காமனான சென்டென்ஸ். திருமணம் வாழ்க்கை ஈஸி இல்லை. शादीशुदा ज़िंदगी आसान नहीं है. शादीशुदा ज़िंदगी आसान नहीं है. शादीशुदा ज़िंदगी திருமண வாழ்க்கை ஆசான் नहीं है ஈஸி இல்லை.
ஆசான் ஹேனா ஈஸி, ஆசான் நஹி ஹேனா ஈஸி இல்லை. ஆசான்னா ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.